Hi friends, welcome back to our channel KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிளவுஸோட பேக் நெக் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நம்ம இதில் வெறும் பீட்ஸ் அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பிளவுஸில். சில பேருக்கு வந்து பீட்ஸ் ஒர்க் மட்டும் வந்து ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு கொடுக்கலாம். கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கணும், பார்க்க நல்லா லுக்காகவும் இருக்கணும்னா இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிசைன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். இந்த டிசைன் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த டிசைன் பண்ணும்போது நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ ஜஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுலேயே உங்களுக்கு வந்து புரியும். நம்ம எப்பவும் போல் எந்த ஒரு டிசைன் எடுத்தாலும் ஸ்டார்டிங்கில் நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால வந்து ஒரு 3 லைன் வந்து சரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டன் சரியில் வந்து 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டோன் செயின் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் செயின் வந்து 2 சைஸில் வந்து கிடைக்கும். ஒன்று வந்து நார்மல் சின்னதாக ஒரு சைஸ் கிடைக்கும். அதை விட கொஞ்சம் பெருசாகவும் ஒரு சைஸ் வந்து இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். ஏன்னா 2 சைடும் வந்து நம்ம சுகர் பீட் யூஸ் பண்ணுறதுனால நல்லா எம்போஸ்டாக தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற ஸ்டோன் செயின் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதை நம்ம யூஸ் பண்ணதுனால எப்படி இருக்குன்னா டைரெக்டாக பார்க்கும்போது சக்கரி வச்சுட்டு நம்ம அதில் சர்க்கன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணால் எந்த எஃபெக்டில் இருக்குமோ அந்த மாதிரி தெரியுது. அந்த ஸ்டோன் செயினுக்கு அப்புறமா ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார் தெரிகிற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். என்னென்னா 3mm பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3mm பீட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சம் கேப் விடணும். மறுபடியும் 3mm பீட், மறுபடியும் சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் 3mm பீட், அந்த மாதிரி ஈக்குவல் கேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதை சுற்றி சுகர் பீட் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 2mm பீட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அந்த குட்டி குட்டி ஃப்ளார் சைடில் வந்து நம்ம ஒரு 2mm பீடும் 2 சுகர் பீடும் ஸ்டிச் பண்ணும்போது அது ஒரு சின்ன டிசைன் மாதிரி நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். இதுவே பார்த்திங்கன்னா 1 இன்ச் கிட்ட வந்து நமக்கு இந்த டிசைன் வந்து கவர் ஆகிடும். புட்டாஸ்க்கு வந்து ஒரு 3mm பீடும் அதை சுற்றியும் வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பேக் நெக் எப்படி இருக்கோ அதே மாதிரி சேம் டிசைனில் ஃப்ரண்ட் நெக் வந்து முடிச்சிட்டேன். ஸ்லீவ் டிசைன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.